வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சென்னை வரும் PL சந்தோஷ் OPSக்கு போனை போட்ட அண்ணாமலையா மீண்டும் பாஜகவுடன் கூட்டணியா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது நாளை தமிழ்நாடு வரும் பாஜக தேசிய பொதுச்செயலாளர் PL சந்தோஷ் அவர்களை சந்திக்க முன்னாள் முதல்வர் OPS அவர்களுக்கு பாஜக அழைப்பு விடுப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளதாம். இதன் மூலம்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் OPS அவர்கள் இணைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதாம். ஏப்ரல் மாதத்தில் சென்னையில் வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா கூட அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தார். அதன் பின் மதுரை வந்த அமித்ஷா கூட OPS அவர்களை சந்திப்பார் என்று கூறப்பட்டதா. ஆனால் அமித்ஷா தரப்பிலிருந்து OPS அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை. இதன் பின் ஜூலை மாதம் கடைசி வாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை தமிழ்நாடு வந்தார். அப்போது கூட OPS அவர்களுக்கு பிரதமரை சந்திக்கும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றே செய்திகள் வெளிவருது. அதனைத் தொடர்ந்துதான் பிரதமர் மோடியும் நேரம் அவருக்கு கொடுக்கப்படவில்லையாம். இதனால் ஆதங்கத்திலிருந்த OPS அவர்கள் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டாராம். இதன் பின் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து தான் விலகுவதாக OPS தரப்பிலிருந்து செய்திகள் வெளிவந்தது. அது மட்டுமல்லாமல் அடுத்த 2 மணி நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் OPS அவர்கள் சந்தித்தது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்ததா. அதன் சந்திப்புக்கு பின் தான் அரசியலில் எதிரியுமில்லை நண்பருமில்லை என்று தெரிவித்த OPS அவர்கள் அதிர்ச்சி கொடுத்துள்ளார். இதன் பின் பாஜகவுக்கு எதிரான அறிக்கைகள் கூட வெளியிட்டு வருகிறாராம். இதனிடையே OPS தரப்பில் அண்ணாமலை தொடர்பு கொண்டதாக கூறப்படுகிறதாம். அதாவது அண்ணாமலை மூலமாக பாஜக மேலிடத்தை தொடர்பு கொள்ள முயற்சிகள் நடப்பதாகவும் செய்திகள் வெளிவந்தன. ஏனென்றால் தென் மாவட்டங்களில் பாஜக வேகமாக வளர்ச்சி பெறுவதற்கு முக்குளத்தேவர் சமூக வாக்குகளை பாஜக அறுவடை செய்ய OPS உடனான கூட்டணி தான் பாஜகவுக்கு மிக முக்கிய பங்கு என்பதை அண்ணாமலைக்கு அணுகப்பூர்வமாக அறிவார். லோக்சபா தேர்தலில் கூட தென் மாவட்டங்களில் பாஜக 2வது இடத்துக்கு வருவதாக OPS உடனான கூட்டணி தான் முக்கியமானதாக பார்க்கப்படுது என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் OPS அவர்கள் இணைக்க பாஜக தரப்பில் முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்துள்ளதாம். நாளை சென்னையில் உள்ள கமலாலயத்தில் தமிழக பாஜக ஆலோசனை கூட்டம் நடக்க உள்ளது. இதற்காக பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் அவர்கள் சென்னை வரவுள்ளார். PL சந்தோஷ் மற்றும் அண்ணாமலையிடையான உறவு அனைவருமே அறிந்த ஒன்றுதான். இந்த நிலையில் தான் PS சந்தோஷை சந்திக்க OPS தரப்புக்கு தொலைபேசி வாயிலாக அழைப்புகள் விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறதாம். இதனால் இன்று இரவு OPS சென்னைக்கு வர வாய்ப்புள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. ஆனால் OPS தரப்பில் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை. தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசித்த பின்புதான் OPS அவர்கள் சென்னை புறப்பட வாய்ப்பிருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களும் வியூகங்களும் வகுத்து வருகிறதாம். இதனைத் தொடர்ந்துதான் வருகின்ற 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் OPS அவர்கள் இணைக்க அதிக வாய்ப்பிருப்பதாகவும் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.